विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. अज्ञानवादे अज्ञान விஷய நிரூபணம். இந்த புத்தகத்துல 587 பக்கம். நாம் இதுவரைக்கும் அஜ்ஞானம் என்கிறது இருக்கு, அது சைத்தன்யத்தை மறைக்கிறதுன்னு சொன்னோம். அஜ்ஞான விஷயம்னா அஜ்ஞானம் எதை மறைக்கிறது? அஜ்ஞானம் எந்த பதார்த்தத்தினிடத்துல தன்னுடைய செயலை பண்றது அப்படின்னு அர்த்தம். அதற்கு முன்னால சொல்லும் பொழுது அஜ்ஞானம் என்கிறது எது பிரகாசிக்குமோ அதை தான் மறைக்கணும். எது பிரசக்த பிரகாசமாக இருக்கோ, அஜ்ஞானம் இல்லாத போனால் அது எப்பொழுதுமே ஒழித்து கொண்டே இருக்குமோ, அதற்கத்தான் நம்ம அஜ்ஞானத்தினால மறவு ஏற்பட்டிருக்கு, ஆகையால் இது பிரகாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லும். இருட்டை போய் யாராவது மூடுவாளோ? மூடல. ஏன்? இருட்டு அது எந்த பொருளையும் காண்பிக்காது, ஆகையால் அது மூடி பிரயோஜனம் இல்லை. அதனால அஜ்ஞானமானது பிரசக்த பிரகாசமா இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தை தான் மறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை மறைக்கிறது அப்படின்னு நீங்க சொன்ன ஆவரணம்னு சொல்ற, இந்த ஆவரணம் என்ன செய்கிறது? ஆவரணத்தை மறைக்கிறதுன்னு எப்படி மறைக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்த, அது ஒரு 8 விதமாக விகல்பம் பண்ணினா. ஆவரண கிருத்தியம்னா என்னது? சித்த பிரகாச லோபா, இருக்கிற பிரகாசம் போறதோ இல்லை இல்லாதான பிரகாசம் வராம இருக்கிறதோ, இருக்கக்கூடியதான சத்தினுடைய பிரகாசத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறதோ, இல்ல மீமாம்சகால் சொல்லக்கூடியதான பிரகடம் பிராகட்டியம் எனக்கூடியதான காரியம் வராமல் பிரதிபந்தம் பண்றதோ, இல்ல நாஸ்தி ந பிரகாசதே, பொருள் இருந்த பொழுதும் அது இல்லை, அது தோணவில்லை அப்படின்னு காண்பிக்கிறதா, இல்ல பொருள் இருக்கும் பொழுது இது இருக்கு தோணுகிறது என்று சொல்லணும், அது சொல்லாம பண்றதா, இல்ல நாஸ்தி இத்தியாதி விவகார யோக்கியம், இல்லை என்று சொல்லக்கூடியதான விவகாரத்துக்கு யோக்கியமா இருக்கிறதா, இல்ல இருக்கு என்று விவகாரம் பண்றதுக்கு அயோக்கியமா இருக்கிறதா, இப்படின்னு 8 விகல்பம் பண்ணி 8லயும் தோஷம் சொன்னா. கடைசியில நாம என்ன சொன்னோம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த 2க்கும் நாஸ்தி ந பிரகாசதே என்கிற விவகாரமோ அஸ்தி பிரகாசதே என்கிற விவகார அபாவமோ இதுதான் ஆவரண கிருத்தியம். அப்படின்னு அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை மறைச்சிருக்குமேயானால் அப்பொழுது நமக்கு அந்த சைத்தன்யம் இருக்கு என்று நாம் சொல்ல போறதில்லை, இல்ல இல்லைன்னு சொல்றோம். நாஸ்தி விவகாரா, இல்லை தோணலை என்ற விவகாரமோ, இல்லை இருக்கு தோன்றது என்று சொல்ல வேண்டியிருக்கு, அது சொல்லாமல் இருத்தலும். இதுதான் முக்கியமாக இந்த அஜ்ஞானம் பண்ணக்கூடியதான விவகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுவரைக்கும் சொன்ன பிறகு அதுக்கு மேல ஆட்சேபங்கள் வந்திருக்கு. இப்ப அந்த ஆட்சேபங்களை பார்க்கணும். நனு அத்விதீயத்வாதி விசிஷ்டே ததா வியவஹாரேபி அவஸ்தாத்ரயேபி அசந்திக்த அவிபர்யத்தத்வேன பிரகாசமான ஆத்மரூபே அத்தியாச அதிஷ்டானே சுகாதிஜான ரூபே சின்மாத்ரே ததபாவேன தற்கல்பியோஹோ யோக்யத்வ அயோக்கியத்வயோஹோ அபாவா இது. இது வரைக்கும் பூர்வபட்சம். அவன் என்ன சொல்றான்?
அத்விதீயத்வாதி விசிஷ்டமான சைத்தன்யத்தில் நாஸ்தி ந பாசதே ந பிரகாசதே என்கிற விவகாரம் இருக்கு. விவகாரேபி இப்ப பாருங்க, அத்விதீயம் சைத்தன்யம், பிரம்மம் அத்விதீயம் அப்படின்னு நாம சொல்றோமா? சொல்லல. ஏன்னா தெரியல நமக்கு. நீங்க சொல்லக்கூடியதான நாஸ்தீன பிரகாசத்தை எனக்கூடியதான விவகாரம் அத்விதீயமான சைத்தன்யத்துல இல்லாத போனாலும், அதனால அத்விதீயத்வாதி விசிஷ்ட சைத்தன்யத்துல நாஸ்தீன பிரகாசத்தை எனக்கூடியதான விவகாரம் இருந்த போதிலும் நம்மகிட்ட எல்லோருக்கும் அறியப்பட்டதான ஒரு சைத்தன்யம் நாம் அனுபவிக்கிறோம். எது? அவஸ்தாத்திரயேபி, மூன்று நிலைகளிலும், ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, மூன்று அவஸ்தைகளையும் நான் ஒரு சைத்தன்யம் தோணிக்கொண்டே இருக்கு எல்லோருக்கும். அவஸ்தாத்திரயேபி அனுகதமாக அசந்திக்த அவிபரியத்தத்வேன, இதுல சந்தேகம் யாருக்கும் இல்லை. அதோட இல்ல விபர்யாசமும் இல்லை. விபர்யாசம்னா மாறுது, ஒன்ன இன்னொன்னா நினைக்கிறது, பிராந்த விஷயமாகவும் ஒண்ணும் இல்லை. அசந்திக்த அவிபரியத்தத்வேன பிரகாசமான ஆத்மரூபே, அப்படி தோணிக்கொண்டே இருக்கு ஒரு ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபத்துல யாராவது நாஸ்தி நபிரகாசத்தைன்னு சொல்றாங்க? எல்லோரும் இருக்கு நான் இருக்கேன்னு தானே சொல்றான். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சைத்தன்யத்துல அத்தியாச அதிஷ்டானே சுகாதி ஞான ரூபே சின்மாத்திரே, இத்தனை அந்த பிரம்மத்துக்கு விசேஷமா போட்டிருக்காரு. சரீராத்தியாச அதிஷ்டானமாகவும் சுகாதி சாட்சி ஸ்வரூபமாகவும் சின்மாத்திரமும் இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்யத்துல ததபாவேன நாஸ்தி ந பிரகாசே என்கிற விவகாரம் இல்லாதனால, நாஸ்தி ந பிரகாசத்தை எனக்கூடியதான விவகாரம் தான் ஆவரண கிருத்தியம்னு வச்சுட்டு இருக்கோம். ஆவரண கிருத்தியம் என்ன அப்படிங்கிற 8 விகல்பங்கள்ல நாஸ்தி ந பிரகாசத்தை எனக்கூடியதோ அல்லது அஸ்தி பிரகாசதே என்கிற விவகாரம் இல்லாமல் இருப்பதோ, இந்த 2 தான் நம்ம சித்தாந்தத்துல ஒத்துருக்கோம். இப்ப இந்த சைத்தன்யத்துல நீங்க சொல்லக்கூடியதான பிரம்மம் அத்விதீயம் என்கிற விசிஷ்ட ஸ்வரூபத்துல நீங்க சொன்ன பிரகாரமாக நாஸ்தின பிரகாசத்தைன்னு விவகாரம் இருக்கு சுவாமி, ஒத்துக்கிறேன். ஆனால் நமக்கு நான் தோணக்கூடியதான மூன்று நிலைகள்லயும் அசந்திக்த அவிபரியஸ்தமாக சந்தேகமும் விபரியாதமும் இல்லாத ஒழித்து கொண்டிருக்கக்கூடியதான பிரகாசமான ஆத்மஸ்வரூபே இதான் அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம். அத்தியாச அதிஷ்டானே சுகாதி ஞான ரூபே சின்மாத்திரே ததபாவேன ஆவரண கிருத்திய அபாவேன நாஸ்தீன பிரகாசதே இது விவகாராபாவேன தற்கல்பியோகோ, அதனால கல்பிக்கக்கூடியதான யோக்கியத்துவ அயோக்கியத்துவயோகோ அபாவா நாஸ்தீன பிரகாசதே இது விவகார யோக்கியத்துவம் அஸ்தித்யாதி விவகார அயோக்கியத்துவம் இவையெல்லாம் கல்பிக்க முடியாது. ஆகையால் ஆவரண கிருத்தியம் இங்க இருக்க முடியாது. நீங்க சொல்லக்கூடியதான எந்த ஆவரணம்னு சொல்றீங்களோ அந்த ஆவரணமானது அத்விதீயத்வாதி விசிஷ்ட சைத்தன்யத்துல இருக்கட்டும். ஆனா நமக்கு தோணக்கூடியதான அவஸ்தாத்திரய சாட்சி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான இந்த சைத்தன்யம் எல்லோருக்கும் நான் என்று அறியப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் அதுல நாஸ்தீன பிரகாசத்தை இங்க விவகாரம் இல்லையே, இல்லாதனால ஆவரண கிருத்தியத்தை நீங்க கற்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமோ இல்லையோ? சொல்றார், சுத்த ரூபாயாக சிதः பிரகாசமானத்வேபி சத்யாயேவ பரிபூர்ணாத்யாகாரேண அப்பிரகாசமானத்வாத். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், சைத்தன்யம் தோணவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. சைத்தன்யம் தோன்றது, ஆனா எப்படி தோணணுமோ அப்படி தோணல. சைத்தன்யமானது எங்க இருக்க? ஏகம் அத்விதீயம் பரிபூர்ணம் ஆனந்த ஸ்வரூபம். இப்படி தோன்றதோ? யார பார்த்தாலும் ஏதாவது கவலை அது இல்லை இது இல்லைன்னு கவலையோட இருக்கானே தவிர சந்தோஷமாக பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபத்தோட இருக்கானோ? எஞ்சான் உடம்புக்குள்ள நான் தோன்றதை தவிர வெளியில தோன்றதோ? அப்ப பாருங்க, எங்கும் கால தேச பரிச்சேத ரகிதமாக இருக்கக்கூடியதான ஆத்மா இந்த சரீரம்னால பரிச்சேதமான போலையும் நம்ம இன்ன தேதியில பிறந்தோம் இன்ன தேதியில அழிய போறோம் அப்படின்னு நடுவுல தான் இருக்கா போலையும் அப்படித்தானே இவன் நினைக்கிறான். ஆகையால்
சுத்தமான ஸ்வரூபமானது சுத்த ரூபாயாக சிதா பிரகாசமானத்வேபி அது தோணிக்கொண்டுத்தான் இருக்க. நான் தோன்றது இல்லைன்னு சொல்லல. இருந்த போதிலும் சத்யாயேவா அதே பிரம்மன்தான் பரிபூர்ணத்வாத்யாகாரேண பரிபூர்ணமாக சர்வ வியாபகமாக இருக்கிறதா காணப்படல. யாருக்கும் அப்படி காணப்படல. பரிபூர்ணாத்யாகாரேண அப்பிரகாசமானத்வாத் சாஸ்திரம் வாஸ்தவாள் கூட பரோட்சமாக அறிஞ்சிட்டு இருக்கா. அவ்வளவுதான். பரிபூர்ணமான ஸ்வரூபமாக அனுபவிக்கல. அனுபவிச்சா ஜீவன் முக்தன். சரீர பரிச்சேதம் இல்லாமலும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் எப்பொழுதும் ஆத்மாவை அனுபவித்தானேயானால் அதான் ஜீவன் முக்தி. அப்படி இந்த சரீர தோற்றம் இல்லாமல் இருக்காடோ இல்லையே. அதனால அதுக்கு அவசியம் நீங்க அது ஆவரணத்திற்கு ஒத்துண்டுதான் ஆகணும். ததர்த்தம் தஸ்யாக சுத்த சிதையேவ ஆவரண கல்பனா. என்ன இது பிரசக்த பிரகாசம். எல்லோருக்கும் அறியப்பட்டு கொண்டுத்தான் இருக்கு. அறியப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபம் எப்படி அறியப்படணுமோ அப்படி அறியப்படாமல் சங்குச்சிதமாக எஞ்சான உடம்புக்குள்ள இருக்கிறதாகவும் அபரிபூர்ணமாகவும் ஆனந்த ஸ்வரூபம் தெரியாமலும் காணப்படுகிறது. அதனால அங்க ஆவரணம் அவசியம் கல்பிக்கணும். பரிபூர்ணாத்யாகாரேண ஆகாரஸ்ய மோட்சதசா அனுவருத்தத்வேன சுத்த சின்மாத்திரத்வாத். பரிபூர்ணாத்யாகாரம் மோட்ச தசையில இருக்கு. அப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்பவும் இருக்கு, அப்பவும் இருக்கு. அதனால சுத்த சின்மாத்திரத்வாத். சரி. நச்ச நிர்விபாகசிதா கதம் ஏவம் கடத்தே. ரொம்ப நல்லதான் இருக்கு நீங்க சொல்றது. அப்படின்னு சைத்தன்யம் தோன்றதான். ஆனா அந்த சைத்தன்யத்துல இருக்கக்கூடியதான பரிபூர்ணத்துவம் ஆனந்தத்துவம் இவைகள்லாம் தோணலையா? அது எப்படி சரி? அப்ப சைத்தன்யமானது ஒரு அம்சம் தோன்றது, ஒரு அம்சம் தோணலேன்னு நீங்க சொல்றீங்க. இது சதம்சம் தோன்றது, சைத்தன்யாம்சம் தோன்றது, ஆனந்த அம்சம் தோணல, பரிபூர்ணத்துவாம்சம் தோணல. ஆனா அது நிர்விபாக சைத்தன்யம். அதுல பிரிக்க முடியாது. இப்படி அப்படி சொன்ன அதை பிரிக்கவும் முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்றேன். அதுல ஒரு தனித்தனி அம்சங்கள் இல்லை, ஆகாசம் மாதிரி ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றேன். அது ஒத்துண்ட என்ன? அப்ப ஒண்ணு தோணினா தோணணும், இல்லைன்னா கம்ப்ளீட்டா தோணாமல் இருக்கணும். ஆனா என்ன சொல்றேன்? சைத்தன்யாம்சமும் சதாம்சமும் தோன்றது, ஆனந்தாம்சம் தோணல, பரிபூர்ணாம்சம் தோணல அப்படிங்கிற இது எப்படி வரும்? நிர்விபாகமான சைத்தன்யத்தை எந்த சைத்தன்யத்தில் பாகங்கள் பிரித்து சொல்ல முடியாதோ, அம்சாம்சி பாவங்கள் இல்லையோ, அப்படிப்பட்டதான சைத்தன்யத்தில் இப்படி ஒரு பகுதி தோன்றது ஒரு பகுதி தோணலை என்று சொல்றது சரியா வராதே அப்படின்னு கேட்கிறார். நிர்விபாக சிதா கதம் ஏவம் கடதே. ஏவம் கடதேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சிதம்சே ஞானம், பரிபூர்ணாத்யம்சே அஜானம். இந்த ரெண்டும் ஒரே சமயத்துல எப்படி காணப்படும்? இது வாச்சம். அது என்ன சொல்றது? வேத அத்வைதிக்கு பதில் சொல்றது கஷ்டம். அதான் சார் மாயை எந்த காரியத்தையும் பண்ணணும்ட்டான். என்ன கேட்கப்படாதத அத மாயையை கேட்கணும். அதான் சொல்றார் ஆவரண மகிம் நைவா. அந்த அஜானத்தினுடைய ஆவரணம் இருக்கு, அந்த ஆவரணத்துக்கு இந்த மகிமை இருக்கு. என்ன மகிம் நைவ பரிபூர்ணம் பிரம்ம நாஸ்தி ந பிரகாசதே இது வியவஹாரா. அந்த பரிபூர்ணமான எங்கும் இருக்கக்கூடியதான பிரம்மம் இல்லை, ந பிரகாசத்தை தோணவில்லை அப்படிங்கிற விவகாரமும் வருது. அஸ்தி பிரகாசத்தை விவகார பிரதிபந்தத்த அதுவும் இருக்கு. இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி பரிபூர்ணமான பிரம்மம் இருக்கோ அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க, வாய் திறக்க மாட்டேங்கிறோம். இல்லைன்னு சொல்லலாம். இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறோம். அதனால அஸ்தி பிரகாசத்தை இது விவகார பிரதிபந்தத்த. அதோட இல்ல, அத்தியாச அதிஷ்டானத்வாதின பிரகாசமானதாச்ச. சரீராத்தியாசங்களுக்கு அதிஷ்டானமாக தான் அதான் இருக்கு அப்படின்னு தோன்றது. இதனால அவிருத்தா, ஒரு விரோதமும் இல்லை. அப்படின்னா விரோதம் தனித்தனியா வராதே. ஒரே அம்சம் நிர்விபகமான சைத்தன்யத்துல ஒரு அம்சம் தெரிகிறது, ஒரு அம்சம் தெரியாதுன்னு சொல்றது முடியாது அப்படின்னு கேள்வி. சமாதானம் என்ன சொல்லியிருக்கோம்? சாதாரணமா முடியாதான். ஆனா அஜானத்துக்கிட்ட முடியும். அஜானமானது இப்படி பண்ணும். நிர்விபாகமான சைத்தன்யத்திலேயே ஒரு அம்சம் தெரியறதாகவும் அம்சங்களை கல்பித்து
இருக்கக்கூடியதான விபாகம் இல்லாதான பதார்த்தங்களை அம்சங்களை கல்பித்து ஒரு அம்சத்தோட கூடிய அம்சங்களோட கூடியதான ஒரு பொருள்ல ஒரு பகுதியை மறைச்சு ஒரு பகுதியை மறைக்காத மாதிரி இது பண்ணும். அது அந்த அவித்யையுடைய மகிமை. அது எப்படி தெரியும் சார் உங்களுக்கு? அவித்யை பார்த்தீரா? அவித்யனுடைய மகிமை தெரியுமா சார்? நம்ம அனுபவம் அப்படி இருக்கு. அனுபவத்துக்கு தகுந்த போதுன்னு சொல்லணும். யாருக்கும் நான் தோணாமல் இல்லை, சைத்தன்யம் தோணிக்கொண்டுதான் இருக்கு. ஆனா பரிபூர்ணாம்சமா தோணல, ஆனந்தாம்சமா தோணல. என்ன பண்றது? அதனால இதனால பண்ணணும். அதையேவா, அதனால்தான் அவேத்யத்வேஸ்ய அபரோட்ச வியவஹார யோக்கியஸ்வரூப ஸ்வப்பிரகாசத்வ விருத்தே யோக்கியத்வ அயோக்கியத்வே கதம் இதானீமபி பிரம்மணி ஸ்யாதாம். அவேத்யத்வேஸ்ய அபரோட்ச வியவஹார யோக்கியத்துவம் அப்படின்னு ஸ்வப்பிரகாசத்துக்கு லட்சணம் சொன்னோம். அந்த லட்சணத்துல ரூப ஸ்வப்பிரகாசத்துவ விருத்தே, அதுக்கு விரோதமா இருக்கிற யோக்கியத்துவ அயோக்கியத்வே, எப்படி நாஸ்தி வியவஹார யோக்கியமோ அஸ்திங்கிற வியவஹார அயோக்கியமோ, யோக்கியத்துவ அயோக்கியத்துவன்னு அப்படி எடுத்துக்கணும். நாஸ்திங்கிற வியவஹாரத்துக்கு வியவஹார யோக்கியமாகவும் அஸ்திங்கிற வியவஹாரத்துக்கு அயோக்கியமா இருக்கக்கூடிய அம்சங்கள் பிரம்மத்தினிடத்துல எப்படி வரும்? அதான் ஸ்வப்பிரகாசமாச்சே. ஸ்வப்பிரகாசம்னா இருக்கும் பொழுது தோணிக்கொண்டுத்தானே இருக்கணும். அப்படி தோணாமல் போயிடுதுன்னா அது அப்பிரகாசமாயிடும், அதனுடைய ஸ்வப்பிரகாசத்துமே போயிடுமே. ஸ்வப்பிரகாசம்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் தோணிக்கொண்டே இருக்கு, அது இன்னொன்னால் விளக்கப்படவில்லை, அது எப்பொழுதுமே எல்லாவற்றையும் சர்வதா சர்வகால எல்லாவற்றையும் விளக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தானே ஸ்வப்பிரகாசம்னு பேரு. அதுவே தோணலேன்னா அது ஸ்வப்பிரகாசத்துவம் அதுக்கு போயிடுது, வராது அப்படின்னு கேட்டேன். அதையேவ அவேத்யத்வேஸ்ய அபரோட்ச வியவஹார யோக்கியஸ்வரூப ஸ்வப்பிரகாசத்துவ விருத்தே யோக்கியத்வ அயோக்கியத்வே கதம் இதானீமபி சம்சாரததாயாமி பிரம்மணி ஸ்யாதாம் நச்ச அஜ்ஞானாதிமத்வேன அபரோட்ச வியவஹார யோக்கியத்துவம். இல்ல அஜ்ஞானத்தோட கூடி இருக்கோ இல்லையோ, அதனால என்ன அபரோட்ச வியவஹார யோக்கியத்துவம் ஸ்வரூபேண ததயோக்கியத்துவம் இப்படின்னு பிரித்து விரோதம் இல்லைன்னு சொல்வோமே அப்படின்னு. ததயோக்கியத்துவம் இது அவிரோதா இது வாச்சம். ஸ்வரூபஸ்ய அஸ்வப்பிரகாசத்வாத் என அந்த ஸ்வரூபம் தோணலேன்னு அஸ்வப்பிரகாசம் ஆயிடும். இது நிரஸ்தம். ஏன்? பரிபூர்ணாத்யாகாரேண இதானீம் வியவஹாராபாவேபி. நீ சொல்றது ஒத்துக்கிறேன்ப்பா, பரிபூர்ணாத்யாகாரமாக இப்பொழுது வியவஹாரம் இல்லை, அதுல சந்தேகம் இல்லை. அபரோட்ச வியவஹார யோக்கியத்துவ அனபாயார். இப்ப நான் விவகாரம் பண்ணலைன்னா என்னைக்கும் விவகாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்ப விவகாரம் பண்ணல, பரிபூர்ணாத்யாகாரமாக இப்பொழுது விவகாரம் பண்ணல, அதனால இருக்க விவகார யோக்கியதையே இல்லாம போயிடுதோம் இல்ல. அதனால அது இருந்தா ஒரு பரிபூர்ணத்வாத்யாகாரேன இதானீம் இப்பொழுது சம்சார தசையில விவகாரா பாவேபி அபரோட்ச வியவஹார யோக்கியத்துவ அனபாயா. அபரோட்ச வியவஹார யோக்கியத்துவம் அது என்னைக்கும் வரலாம், பண்ணலாம். நைவம் இதுக்கு மேல இப்படி சொன்னேன். சுகாதேகே அஜ்ஞான அவச்சின்ன சித் பிரகாசியத்வே. சுகாதிகள்லாம் எதனால பிரகாசிக்கிறது? சைத்தன்யத்தை அஜ்ஞானம் மறைச்சிருக்கு, அந்த அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டதான சைத்தன்யம் சுகத்தை பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றேடா அப்படின்னு. சுகாதேகே அஜ்ஞானாவச்சின்ன சித் பிரகாசியத்வே. அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டதான சைத்தன்யத்தினால் சுகம் பிரகாசிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீடையானால் அப்ப நம்ம என்ன இருக்கும்? சைத்தன்யத்தை அஜ்ஞானம் மறைச்சிடுதுன்னா இது மேல அந்த சைத்தன்யமானது சுகத்துக்கு மேல விழாது. சுகத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சுகத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சுகம் பிரகாசதே அப்படின்னு எப்படி தெரியும் நமக்கு? இந்த விவகாரம் எப்படி பண்ணுவேன்? உமக்கு சுகம் தோணினா தானே அகம் சுத்தின்னு விவகாரம் வருவேன். சுகம் தோணுமா? தோணாது. ஏன் தோணாது? சுகத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க சைத்தன்யம் இருக்கு, நடுவுல இங்க அஜ்ஞானம் இருக்கு, சுகம் இந்த பக்கத்துல இருக்கு. இந்த அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை மறைச்சிருக்குன்னா இந்த சுகத்துக்கும் இந்த சைத்தன்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாதனால இந்த சுகமானதை என்னால அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க முடியலன்னா சுகம் பிரகாசிக்கிறது, நான் சுகமா இருக்கேன்னு எப்படி சொல்வேன்? நடுவுல இந்த குத்துக்கல்லாட்டம் அஜ்ஞானம் இருக்கே அப்படிங்கிறான். அதனால நைவம் சுகாதேகே அஜ்ஞானாவச்சின்ன சைத்தன்ய பிரகாசியத்வே. சுகாதிகள் அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டதான சைத்தன்யத்தினால் ஒழிக்கிறது என்று சொல்வேடையானால்
சுகாதிகம் ந பிரகாசத்தே அனுபவாபாத்தேன, சுகாதிகள் பிரகாசிக்கவில்லை என்றுதானே அனுபவம் வரும் ஒரு மனுஷனுக்கு. அப்ப என்னாச்சு, சுகாதிகம் பிரகாசத்தே அனுபவார்த்தம், ஆனாலும் நமக்கு சுகம் தெரியுது. இந்த மெத்தட் இப்படி இருக்குமே, ஆனால் சுகம் தோன்றதுன்னு சொல்லப்படாது, ஆனா சுகம் தோன்றதுன்னு மனுஷனோ சொல்றான். சொல்றதுனால சுகாதிகம் பிரகாசத்தே அனுபவார்த்தம் சிதா அஜ்ஞான அனவச்சேதேனைவ பிரகாசா அங்கீகரணீயா. சுகாதிகள்னா அஜ்ஞான அனவச்சேதேனைவ, அஜ்ஞானம் மறைக்காததான ஒரு சைத்தன்யம் சுகத்தை பிரகாசிக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே. அப்படித்தானே சொல்லித்தானே ஆடும். ஆகையால் சுகமானது தோடும் பொழுது அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை மறைக்கவில்லை அப்படின்னு சொல்லணும் நீங்க. அப்படின்னு நிலையானால் இது வாச்சம் அப்படின்னு அவனோ பதர் என்னடா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு, இதாயிடுமோன்னு. சரின்ட்டார். இஷ்டாபத்தே அப்படின்ற விவகாரம் முழுக்க இஷ்டாபத்தே என்னர் அனுத்த உபாலம்பனத்வால், நான் என்னைக்காவது சுகம் தோணும் பொழுது சைதன்யத்தை அஜ்ஞானம் மறைச்சிருக்கு, அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டதான சைத்தன்யம் தான் சுகத்தை பிரகாசிக்கிறது அப்படின்னு நான் எங்கேயாவது சொன்னேன்னா உங்களுக்கு, இந்த கிரந்தத்திலேயாவது காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஏன்னா நாங்க அப்படி சொல்லவே இல்லை. சொல்லாத விஷயத்தை நீங்க சொல்றதா சொன்னால் நிரநியோஜ்ய அனுயோகம் எனக்கூடியதான ஒரு நிகிரகஸ்தானம் வந்துடும். நான் சொல்லாத நீங்க இப்படி சொன்னீங்க, ஆகையால் நீங்க தப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தப்பு இல்லையா? ஆகையால் இப்படி நிகிரகஸ்தானம் வந்துடும் பத்திரம் அப்படின்ட்டார். அப்ப வேற வழியே இல்ல, வாய மூட வேண்டியதுதான். ஆகையால் இஷ்டாபத்தே அனுத்த உபாலம்பனத்வாத் நகி அஜ்ஞானாவச்சேதேன சித் பிரகாசத்தே இது ப்ரூமஹா. பாருங்க, அஜ்ஞானாவச்சின்னமாக தான் சித்து பிரகாசிக்கிறது நாங்க சொல்லவே இல்லையே. அதையேவச்சு அதனால்தான் நித்திய அதீந்திரியேபி அஜ்ஞானாவச்சேதகதையா அபரோட்ச வியவஹாரேன தத்ராபி ஸ்வபிரகாசாபத்தி இது நிரஸ்தம். இதுக்கு மேல சைத்தன்யம் இருக்கு, அந்த சைத்தன்யம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு, எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டிருக்குன்னு எப்படி அப்படின்னு கேட்டா, சில பதார்த்தங்களை நான் இதை அறிந்தேன்னு பிரகாசிக்கப்படுது, சில பொருளை நான் இதை அறியவில்லை அப்படின்னு. ஞாத்ததையா அஜ்ஞாத்ததையாவா சர்வம் வஸ்து சாட்சி. ஒரு பொருள் உங்களுக்கு தெரியறதா தெரியலையான்னா, சில சமயத்துல தெரியறதுங்கிறான், சில சமயத்துல தெரியலைங்கிறான் இல்லையா? ஏதோ ஒரு பொருள் தெரியறதா, நான் தெரியுது சார் கண்ணால பாக்குறேன். இப்ப கண்ணால நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டு, அந்த பொருளுக்கு சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு அந்த கரணம் விருத்தி ரூபமாக அந்த இடத்துல போயிருக்கு, போய் அதோட சம்பந்தப்பட்டு அந்த விருத்தி பிரதிபலிதமான சைத்தன்யம் அப்பொருளை பிரகாசிக்கிறது. இதான் பலவியாப்தியம்னு சொல்றது. சில சமயத்துல விருத்தி போகல, ஏன்னா மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப மறைக்கப்பட்டிருக்க கூடியதான பொருள் அது தெரியறதான்னு சொன்னா, அங்கே ஒரு பொருள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியறதோ அப்படின்னா தெரியல சார், விருத்தியும் போகல, இவனுக்கு அந்த பொருளுடைய ஞானமும் இல்லை, சம்பந்தம் இல்லை, தெரியல. அப்ப என்ன? ஆனா தெரியலேங்கிறது சாட்சி பிரகாசிக்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும், சர்வம் வஸ்து எந்த பொருளா இருந்தாலும் உலகத்துல சிலதை அறியப்பட்டு இதை நான் அறிகிறேன் என்று பிரகாசிக்கிறது சாட்சி சைத்தன்யம். சில பதார்த்தங்கள் அறியலேந்து. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் எப்பொழுதும் சாட்சி பிரகாசிச்சுட்டுதான் இருக்காது. சாட்சியோட ஒண்ணும் இல்லாம இல்லை, சிலது அறியப்பட்டதாகவும் சிலது அறியப்படாததாகவும் பிரகாசிக்கப்படுகின்றது. இது விவரணாச்சாரியர் சொல்லியிருக்க. இப்ப சில பதார்த்தங்கள்லாம் இருக்கே, எது இந்த பரமாண்வாதி பதார்த்தங்கள்லாம் இருக்கு பார்த்தல, அதுல நீங்க சொல்ற பிரகாரமாக பரமாண்வாதி பதார்த்தங்கள் எல்லாம் அஜ்ஞான அனவச்சேதகதையா, அஜ்ஞானத்தினால் மறைக்கப்படாததான சைத்தன்யம் அது பிரகாசிக்குமையானால், அப்ப அபரோட்ச வியவஹாரேன அபரோட்ச வியவஹாரம் வருமையானால் தத்ராபி ஸ்வப்பிரகாசத்வாபத்தியே, அதுவும் ஸ்வப்பிரகாசம்னு ஆயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சொல்ற? அப்படி இல்லப்பா, அஜ்ஞான அனவச்சேதேன தாதிருஷ்ய வியவஹாரஸ்ய உக்தே. எப்படி? இதுக்கு முன்னால சொன்னதான வியவஹாரம் ஆதீத்யாதி வியவஹாரஸ்ய, இந்த தாதிருஷ்யான்னு சொன்ன அஜ்ஞான அனவச்சேதேன, அஜ்ஞான சம்பந்தம் இல்லாமலேயே
அஜ்ஞானம் சைத்தன்யத்தை அஜ்ஞானம் போன பிறகுதான் பாத்தின்னு தோணும். இது ஒவ்வொன்றுக்கும் முன்னால சொல்லியிருக்கோம். இந்த சைத்தன்யம் தோணலேன்னு சொல்றதுக்கும் சைத்தன்யம் இல்லைன்னு சொல்றதுக்கும் ரெண்டு அஜ்ஞான சக்திகள் காரணம். அஸ்தீதி விவகாரம் பண்ணக்கூடியது ஒண்ணு, பாதீதி விவகாரம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி, இந்த பாதி இது தோணுகிறது எனக்கூடியதான விவகாரத்தை, இது தோணலை எனக்கூடியதான விவகாரத்தை கொடுக்கக்கூடியதான அஜ்ஞானம் அபானாபாதக அஜ்ஞானம். அது எங்க இருக்கு? விஷயத்துல இருக்கு. விஷயத்துக்கிட்ட இருக்கிறது விஷயாவச்சன சைத்தன்யத்தில் இருக்கு. அஸ்தி அப்படின்னு தோணக்கூடியதான விவகாரம் அது அந்த அஜ்ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, அது இவனிடத்திலேயே இருக்கு. இப்படின்னு ரெண்டா பிரிச்சு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இந்த பாதீதி விவகாரம் பிரயோஜகமான ஒரு அஜ்ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கு. அதான் அஜ்ஞான அனவச்சேதேன பாதி பரமாணுல அஜ்ஞானம் பாதி, பரமாணு அஜ்ஞாதம் பாதி என்கிற விவகாரமானது அந்த விவகாரம் சொல்லியிருக்கோம். அதனால ஸ்வப்பிரகாசாத்வா பத்தி வராது. நனு பிரதீபாவாரக घटादिवत् चैतन्यावारक अविद्या चैतन्यस्य अन्य संबंधं प्रतिबध्नातु अन्यं प्रति चैतन्यम आच्छादयतु तत् चैतन्यम प्रत्येव. இப்ப என்ன சொல்ற, ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபமானது ஒளித்து கொண்டிருக்கு, அதுக்கு மேல ஒரு குடத்தை கவுத்து வச்சு விட்டான். குடத்தை கவுத்து வச்ச பிறகு வெளியில பாக்கிறவனுக்கு அந்த தீபம் தெரியாது. ஏன்னா அதுக்கு குடமானது அதான் மறைக்கப்பட்டிருக்கு, குடம் மறைச்சிருக்கு. ஆனா அந்த தீபம் ஒழிக்கிறதா இல்லையா? தீபம் தான், தீபம் ஒழிக்காமலே போயிடுமா என்ன? அந்த குடத்தையும் வளைக்கிறது உள் பக்கத்துல, அந்த தீபமும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொருவருக்கு இவன் தோணல, குடத்துக்கு வெளியில இருக்கிறவ பாக்குறவன் தோணல. அதான் பிரதீப ஆவாரக கட்டாதிவது, பிரதீபத்தை மறைக்கும் குடம் போல். தீபத்துக்கு மேல குடத்தை கவுத்து வச்சிருந்தேன்னா அந்த தீபமானது எப்படி தோணாது வெளிவனுக்கு. சைத்தன்யாவாரிகா அவித்யா, சைத்தன்யத்துக்கு சைத்தன்யத்தை மறைத்ததான அவித்ய சைத்தன்யஸ்ய அந்நிய சம்பந்தம் பிரதிபத்னாது, சைத்தன்யம் இன்னொரு பொருளோட சம்பந்தப்படாமல் இருக்கட்டும், இன்னொருவன் சைத்தன்யத்தை பார்க்காம இருக்கட்டும். அந்நியம் பிரதி சைத்தன்யம் ஆச்சாதயது தத்து சைத்தன்யம் பிரத்யேவ. சைத்தன்யம் தனக்கு தான் தெரியும், நான் ஒழித்துக் கொண்டே இருக்கேன், நான் இருக்கேன், தெரியுமா தெரியாதா? தெரியுமே. அதனால சைத்தன்யே உக்த யோகியஸ்வரூப பிரகாச விரோதினி சா. அதனால சைத்தன்யத்துல கீழே சொன்னதான அஸ்திதி பிரகாஷ் நாஸ்தின பிரகாசங்கிற விவகார யோக்கியத்துவம்னு சொல்லியிருக்கேன், அது இருக்கத்தானே இருக்கு. நகி தீபா கட்டாவிருத்தோபி ஸ்வயம் ந பிரகாசத்தை. தீபம் குடத்தினால மறைக்கப்பட்ட போதிலும் தோணாமலா தான் பிரகாசிக்காமலா இருக்கு. அப்படி இல்லையேப்பா. சமசம்பந்தா பாதா, ஏன்னா தீபம் ஒழிக்கலன்னு என்ன ஆயிடும், இருட்டு வந்துருதுன்னு ஆயிடும். தீபத்துக்கும் இருட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஆயிடும். அது ஒத்துக்கிறீங்களா? முடியாது. நச்ச அதுக்கு மேல ஒருவேளை அத்வைதி இப்படி பதில் சொல்லலாம், நச்ச கல்பித பேதம் ஜீவ சைத்தன்யம் பிரதி சுத்த சைத்தன்யம் ஆச்சாதயதி. இந்த சுத்த சைத்தன்யத்திலே ஒரு பகுதிய அல்லது ஒரு ஜீவன் கல்பிச்சு இந்த ஜீவனுக்கு அந்த பிரம்மம் காணப்படவில்லை, இருக்கிறது ஒரே சைத்தன்யம் தான். ஆனா ஔபாதிக பேதம், ஒரே சூரியன் ஆகாசமா இருந்தாலும் கடத்தினால கட்டாகாசம் மகாகாசம் எப்படி ரெண்டா கல்பிச்சோமோ அதே போல ஒரே சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யமா இருந்தா போதிலும் அந்த கரணம் எனக்குடைய உபாதியை கல்பித்து அந்த உபாதியில் இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு இந்த சுத்த சைத்தன்யம் காணல இப்படின்னு சொல்றா சார் அத்வைதிகள். அதனால ஒரு தப்பும் இல்லை சார் அப்படின்னு சொல்றடோ. ஆனா அதுவும் தப்புங்கிறது. நக கல்பித பேதம் ஜீவ சைத்தன்யம் பிரதி சுத்த சைத்தன்யம் ஆச்சாதயதி இது வாச்சம். ஆவரணம் வினா பேத கல்பனத்தைவ அயோகா. ஔபாதிக பேதம்னு சொல்லிடும் இல்லையா? ஔபாதிக பேதம் எப்ப வரும்? உபாதி வந்த பிறகு பேதம் வரும். ஸோ இப்ப ஜீவன் எப்ப சொல்லணும்? உபாதி வரணும், அதுக்கப்புறம் ஆவரணம் வரணும், அதுக்கப்புறம் தான் கல்பித பேதம் வரும். இப்ப இது வந்த பிறகு அது வருது, அது வந்த பிறகு இது வந்து அந்யோன்யாசயம் என்ன வருது? யோ மோட்சே பாவி சின்மாத்திரத்தைவ சின்மாத்திரம் பிரதி பிரகாச. மோட்சத்துல இருக்கக்கூடியதான சின்மாத்திரத்தைவ சின்மாத்திரம் பிரதி பிரகாச ததபாவத்தைவ இதானீம் அஜ்ஞேன சாதனீயத்வாச்சா. அப்படிப்பட்டதான மோட்சத்துல காணப்படும் சைத்தன்யமானது சைத்தன்யானுபவமானது இப்பொழுது இல்லை. இதான் சுவாமி நாங்க அஜ்ஞானத்தை கல்பிக்கிறேன் அப்படின்னு. ததபாவத்தைவ இதானீம்
அஜ்ஞானேன சாதனீயத்வாச்ச இது சேத். இது வரைக்கும் பூர்வபட்சம் கேட்ட கேள்வி. நான் கல்பித பேதம் பிரதி கல்பித பேதம் ஜீவம் பிரதி சுத்த சைதன்யஸ்ய ஆவருதத்வாத். கல்பித பேதனான ஜீவனுக்கு சுத்த சைதன்யம் ஆவருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நக பேத கல்பனஸ்ய ஆவரண உத்தரகாலீனத்வாத். இப்படி சொல்லப்படாது சார். பேத கல்பனம்ங்கிறது ஆவரணம் ஆன பிறகுதான் பேதம், பேதம் வந்த பிறகுதான் ஆவரணம். இப்படின்னு அந்யோன்யாசையும் வந்துடும். பேத கல்பனஸ்ய ஆவரண உத்தரகாலீனத்வாத் இதம் அயுக்தம் இது வாச்சம். பேத ஆவரணையோகோ என்ன சமாதானம் தெரியுமோ, பேத ஆவரணையோகோ உபயோரபி அனாதித்வேன. ஏதோ முதல்ல பேதம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆவரணம் கல்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஆவரணம் வந்த பிறகு பேதம், இப்படின்னு ரெண்டும் வரதே அந்யோன்யாசையுமே. அந்யோன்யாசை சந்தர்ப்ப வர இடத்தெல்லாம் முக்கியமா பார்க்கணும். அனாதியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்யோன்யாசம் போடும், அவ்வளவுதான். அதுக்கு அந்யோன்யாசம் இதுக்கு அது அதுக்கு இதுன்னு வந்தா தானே இது அனாதியா வந்துட்டு இருக்கு. எத்தனை நாள எப்ப வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சா அதற்கு பிறகு இது வந்தா தான் அதுன்னு வருது. எனக்கு தெரியாது, அனாதி காலமா வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அனாதியில இந்த இது தெரிய வராது. அதனால பேத ஆவரணையோகோ உபயோரபி அனாதித்வேன பரஸ்பரம் ஆனந்தரிய அபாவாத். அதுதான் இதற்கு பின்னால அது அதற்கு பின்னால இது எனக்கூடியதான ஆனந்தரியம் ஒண்ணு உங்களால சொல்ல முடியாது. அப்படித்தான் யச்சோக்தம் யோ மோட்சே பாவி சைதன்யம் சைதன்யம் பிரதி பிரகாச ததானீம் ததபாவா இதானீம் அஜ்ஞான சாத்தியம். மோட்சத்துல எந்த சைதன்ய பிரகாசம் இருக்கோ அந்த சைதன்ய பிரகாசத்தினுடைய அபாவம் இப்பொழுது நாம சாதிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ற அது சரி வராது. ஏன்னா தன்னா மோட்சே ஜன்யஸ்ய சைதன்ய பிரகாசஸ்ய அபாவாத். அத்வைத்தி சொல்லக்கூடியதான மோட்சம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். மோட்சத்துல சைதன்யம் புதுசா ஒன்னும் பிறக்கல சார், ஞானமும் பிறக்கவே இல்லை சார். அப்ப மோட்சம்னா என்னன்னு இப்ப இருக்கிறதா மோட்சம், இப்ப இருக்கிறதா மோட்சம்னு பந்த நிலைக்கும் மோட்ச நிலைக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு இருக்கிறத நீ அறியல. அப்ப இந்த அறியாமை போயிடுது, இருக்கிறது அப்படியே தான் இருக்கு, புதுசா ஒன்னும் வரல. ஞானம் வந்ததுக்கு அப்படி கருப்பா இருக்கிறவன் வெளுப்பாயிட்டானா, இல்ல அப்படி ஆனந்தமா இருக்கானா, சிரிச்சுட்டே இருப்பானா, ஒண்ணும் கிடையாது. இப்ப எப்படி இருக்கானோ இதே விவகாரம் தான். ஆனா என்னடா இப்ப அவனுக்கு அஜ்ஞானத்தினால அந்த ஸ்வரூபம் தெரியல. எப்ப அந்த ஸ்வரூபம் தெரியறதுனால அவன் கூத்தாட போறானா? கிடையாது. அஸ்போட்டயாமா சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமா இதெல்லாம் வரப்போறத ஒன்றும் வரப்போறது இல்லை விவகாரம் முழுக்க. என்ன அத்வைதி சொல்ற மோட்சம் என்னன்னா, மோட்சம்னு சொன்னா ஒண்ணும் ஒரு விசேஷமும் இல்லைன்னா அது என்ன மோட்சம்னு, அது விசேஷம் இல்லாதனால்தான் மோட்சம். விசேஷம் ஏதாவது வந்ததுன்னா 2 க்ஷணத்துல போயிடும். மோட்சம்னு ஒண்ணு பிறந்ததுன்னு வச்சுங்களேன், எது பிறந்ததோ அது கிருத்தகமா இருந்தா அனித்தியமாயிடும். மோட்சம் அனித்தியம் இஷ்டமோ. அப்ப விவகாரம் என்ன, இருக்கிற அஜ்ஞானம் போயிடுது. இது வரைக்கும் எந்த அஜ்ஞானம் உங்களை மறைச்சுட்டு இருந்ததோ அது போயிடுதோ. மோட்சத்துல புதுசாக ஒரு ஞானமும் வரல. அதனால மோட்சே ஜன்யஸ்ய சைதன்ய பிரகாசஸ்ய அபாவாத் கல்பித பேத அபகமே. எந்த பேதமானது நீங்க இத்தனை நாளா கல்பிச்சுடோ அந்த கல்பிதமான பேதம் போயிடுதேனால் சுத்த சைதன்யம் பிரத்யேவ பிரகாசஸ்ய ஜீவம் பிரத்யபி சம்பவா. சுத்த சைதன்யம் ஜீவன் அந்த வித்தியாசமே இங்க வசதா கிடையாது. இதெல்லாம் அந்த பிரகாசம் வரும். எச்சோக்தம் பிரகாசஸ்வரூபே சைதன்யே கதம் அஜ்ஞானம். சைதன்யம் தீபம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? தீபத்துல அந்த ஒளியில இருட்டு இருக்குமா எங்கேயாவது? பிரகாசஸ்வரூபமான சைதன்யத்துல எப்படி அஜ்ஞானம் வரும்? அஜ்ஞானம் அதை போய் ஆசிரியிக்கிறதுங்கிற பிரகாச வடிவமா இருக்கக்கூடியதான சைத்தன்யத்துல அஜ்ஞானம் என்னமா வரும் அப்படின்னு கேட்டார். நகி ஆலோகே தமஹா. எங்கேயாவது ஆலோகத்துல தமஸ் இருக்கா? வெளிச்சத்துல இருட்டு இருக்குமா சார்? வெளிச்சம் வந்தாலே ஒளி போயிடுறது. அது எப்படி இருக்கும்னு இத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அத்வைதி சித்தாந்தம் மற்றவர்கள் மாதிரி இல்ல. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டும் இருக்கலான்ட்டாங்க. ஏன்னா நாங்க சொல்ற விரோதம்ங்கிறது வேற விரோதம். நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் இருந்தா இன்னொருத்தர் அங்க இருக்க மாட்டார் அப்படிங்கிற விரோதம் நாங்க சொல்லலேன்ட்டார். தன்ன அஜ்ஞான தமசோஹோ விரோதிதாயாம் அனுபவ சித்த விசேஷ. இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விரோதம்னு சொல்றோமே,
அதே மாதிரி அஜ்ஞான தமசுகளுக்கு விரோதம்னு சொல்றது அந்த விரோதத்துல ஒரு விசேஷம் இருக்கு, அது அனுபவ சித்த விசேஷம் இருக்கு. ததாஹி எப்படி ஸ்வதுக்தமர்த்தம் ந ஜானாமி இது பிரகாசமானே வஸ்துனி அஜ்ஞானஸ்ய அனுபவாத். நீர் சொன்ன விஷயம் புரியல சார். இப்ப நீர் சொன்ன விஷயம் புரியலன்னா நீர் ஏதோ சொன்னேளுங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு அது நல்லா புரியல. இப்ப நாங்கள் சொன்னேங்கிற விஷயம் தெரியறதா இல்லையா? அது பிரகாசமானமா தானே இருக்கு, ஆனா புரியலேன்னு அஜ்ஞானமும் இருக்கேன். ஞான அஜ்ஞானம் ஒரு இடத்துல இருக்கப்படாதுன்னு சொன்ன அனுபவத்துல இருக்க அப்படின்னா ஸ்வதுக்தம் சாஸ்திரார்த்தம்னு இருக்கு ஒரு இடத்துல. ஸ்வதுக்தம் அர்த்தம்னு சொன்னா சாதாரண லோகத்துல இது வராது. நீ சொன்னது எனக்கு புரியலன்னு சொன்னது புரியாம இருந்தா அவன் எழுந்து போயிடுவான். ஆனா வஸ்துதான் அவனுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கு, புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. இவரும் அவனுக்கு புரியணுங்கிற அர்த்தத்துல தான் சொல்றார், இருந்தாலும் புரியல. அதனால ஸ்வதுக்தம் சாஸ்திரார்த்தம்னு சில கிரந்தங்கள்ல சொல்ற. ஸ்வதுக்தம் சாஸ்திரம் நீங்க சொன்னேன், புத்தகத்தை பாக்குறேன், அந்த லைன் தான், அந்த லைனுக்கு என்னென்ன சம்ஸ்கிருத பதத்துக்கு அர்த்தமோ அதையும் நீங்க சொன்னேள், அதையும் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அது என்னதுன்னு என் மனசை ஒத்துக்கல, உள்ளூருக்கிற அந்த ஒத்துக்கல, அது புரியலேன்னு அர்த்தம். இது நமக்கு அனுபவத்துக்கு இருக்கோ இல்லையா? அப்ப என்ன, அங்கே புரியலேங்கிறதுனால அஜ்ஞானமும் இருக்கு. சதுக்தம் நீங்க சொன்னது நன்னா நான் கிரகிச்சுட்டேன்னு தெரியுது. சோ ஞானாஜானங்கள் ஒரு இடத்துல இருக்குன்னு அனுபவத்திலேயே இருக்கு, வராதுங்கிறட. இந்த அஜ்ஞானத்தை, இந்த விரோதத்தை தான் நான் சொல்றேன். சதுக்தமர்த்தம் ந ஜானாமி இது பிரகாசமானே வஸ்துனி, தோணிக்கொண்டிருக்கக்கூடியதான அர்த்தத்தில் அஜ்ஞானத்திய அனுபவாத்து ந ஜானாமிங்கிற அஜ்ஞானம் அனுபவிக்கப்படுகின்றதுனால் இதனால என்ன தெரியுது? ஸ்வரூப சைதன்யம் சாட்சிவா ந அஜ்ஞான விரோதி. புத்தகத்துல அஜ்ஞான அவிரோதின்னு இருக்கு. ந அஜ்ஞான விரோதி. ஸ்வரூப சைதன்யமோ சாட்சியோ, சாட்சின்னா அஜ்ஞான விருத்தியவச்சின்ன சைத்தன்யம், இது விருத்தியவச்சின்ன சைத்தன்யம். அதனால அதுவோ ஸ்வரூப சைத்தன்யமோ அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை. தமசஸ்து அதோட மட்டும் இல்ல, தமசஸ்து ஆலோகே சதி அனனுபவா. இருட்டு என்றால் வெளிச்சம் இருந்தால் அது இல்லை, அதனால ஆலோக மாத்திரம் தத் விரோதி. இருட்டுக்கு விரோதி வெளிச்சம். ஆனால் சுத்த சைத்தன்யம் எனக்கூடியதான வெளிச்சம் இந்த அஜ்ஞானம் எனக்கூடியதான இருட்டுக்கு விரோதம் இல்லை. சாதாரணமாக லோகத்துல வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்காது சாதாரணமாக. ஆனால் இங்கே என்ன, ஞானம் எனக்கூடியதான வெளிச்சம் இருந்த போதிலும் அங்கே இருட்டு இருக்கலாம். ஆனா எப்ப சார் இருட்டு இருக்காதுன்னு, விருத்தியவச்சின்ற சைத்தன்யம் இருந்தால் பிரமாண சைத்தன்யம் இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல இருட்டு இருக்காது. அது ஆமா, அது தவிர மீதி ஒண்ணும் கிடையாது. சுத்த சைத்தன்யமானது அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லை. வஸ்து தஸ்து முதல்ல இப்படி சொன்னார், அடுத்தது இதையும் நான் ஒத்துக்கல போ அப்படின்ட்டு. அவதமசே விஷய பிரகாசக ஆலோக சகபாவ தர்சனேன தமஸ்யபி ந ஆலோக மாத்திரம் விரோதி. இப்ப முதல்ல என்ன சொன்னோம், வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காதப்ப அது லோகத்தில் ஒத்துக்கிறேன். ஆனால் ஞானம் எனக்கூடியதான சுத்த சைத்தன்யம் எனக்கூடியதான ஞானம்ங்கிற வெளிச்சம் இருந்த போதிலும் இருட்டு இருக்கலாம், அஜ்ஞானம்ங்கிற இருட்டு இருக்கலாம். அது ஸ்பெஷல் கேஸ், இது ஜெனரல் ரூல். இந்த ஜெனரல் ரூலும் ஒத்துக்க மாட்டேன். என்ன சுவாமின்னு, அவதமசே விஷய பிரகாசக ஆலோக சகபாவ தர்சனேன. இந்த கார் இருட்டு இல்லாம சாதாரணமாக இருக்கு, கொஞ்சமா இருட்டு இருக்கு, அந்த மந்தாந்த காரம் இருக்கு, அந்த இடத்துல விஷயம் தோன்றது, குடம்னு தோன்றது, ஆனா அது நன்னா தெரியல. குடம்னு தோன்றது, குடம் நல்லா கிளியரா தெரியல. அப்ப என்ன சார், சாயங்காலம் ஒரு 5:30 மணி அப்படின்னு அப்ப சந்தியாவந்தனம் பண்றதுக்கு எழுதுக்கணும். அப்ப கொஞ்ச நேரம் புத்தகம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படிக்கணும். அப்ப புத்தகம் படிக்க முடியல, லைட்டு போட்டா தேவையில்லைன்னு தோன்றது, அந்த தெரியவும் தெரியுது, நன்னாவும் தெரியல. இப்ப என்ன, அவதமத்தையே மந்தாந்த காலத்தில் விஷய பிரகாசகமான ஆலோகம் இருந்த போதிலும் சைத்தன்யமும் இருந்து ஆலோகமும் இருக்கு, இருட்டும் இருக்குன்னு தோன்றதோ இல்லையா? ஏன் இல்ல? அப்ப என்ன சார் விரோதம்னு சொல்லணும். காடாந்த காலத்துக்கும் பிரபல பிரகாசத்துக்கும் விரோதம். விரோதம் எப்படி சொல்லணும், காடாந்தகாரமும் பிரகல பிரகாசமும் ஓரிடத்துல இருக்கு, அதை மட்டும் தான் சொல்லுங்க. அஜ்ஞானத்துக்கும் இதுக்கும் சைத்தன்யத்துக்கும் விரோதம் இல்லை அப்படி.
வஸ்து தஸ்து அவதமசே விஷய பிரகாசக ஆலோக சகபாவ தர்சனேன தமசி அப்படி நான் ஆலோக மாத்திரம் விரோதி. இருட்டுன்னு அதுக்கு வெளிச்சமே இருக்கக்கூடாது சார். ஒரு கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் இருட்டு அங்க இருக்காது அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. நதுப்தோ ந பிரகாசதே இத்யனுபவாத் அஸ்து தத்ர பாசமானே அஜ்ஞானம் அப்படின்னு மேல போறது. இத அடுத்த வாரம்